அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழரான இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி மற்றும் சுனன் அபுதாது போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, அத்துவாஹு லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமத்தி. பாங்குக்கும் காமத் சொல்கிறதுக்கும் மத்தியில் கேட்கப்படக்கூடிய அந்த துவா அது மறுக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்க கேட்குறாங்க, ஃபமாதா நகூலு யா ரசூல் அல்லாஹ். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்ல, என்ன துவா நாங்கள் கேட்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஸலுல்லாஹல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரா. பாங்குக்கும் காமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அன்றைய நேரங்களில் இவ்வுலகத்தில் யா அல்லாஹ் நோயை விட்டு ஆரோக்கியத்தையும், மறு உலகத்தில் வேதனையை விட்டு ஆரோக்கியத்தையும் யா அல்லாஹ் நீ தா என்று அந்த இடத்துல கேளுங்க என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஆரோக்கியத்தை கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இறைவன்கிட்ட கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளிலே மிக சிறந்த ஒரு பிரார்த்தனை, அல்லாட்ட நம்ம கேட்குறோம் அல்லவா துவா, அந்த துவாக்களில் மிக சிறந்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க, யா அல்லாஹ் உன்ட்ட நான் கேட்குறேன், முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இந்த உலகத்திலையும் மறுமையிலும் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீத்தா. மறுமையில் வேதனை விட்டு ஆரோக்கியத்தை, இந்த உலகத்தில் நோயை விட்டு எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா என்று இந்த கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை தான் பிரார்த்தனைகளில் மிக சிறந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயம் அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரசூல்லாத்தை கேட்குறாங்க, யா ரசூலல்லா, எனக்கு ஒரு துவாவை நீங்கள் கற்றுத்தாருங்க, அந்த துவாவை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன்லாம் என சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஸலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாட்ட நீ ஆரோக்கியத்தை கேளு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கேட்குறாங்க, அப்பொழுதும் அதே பதிலை சொல்கிறாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்திலையும் ரசூல்லா சொன்ன ஒரு பதில், ஸலுல்லாஹல் ஆஃபியத்தை ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இந்த உலகத்திலே மறு உலகத்திலே ஆரோக்கியத்தை நீ கேளு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை அனுபவித்து நன்றி செலுத்த முடியும்.